பொறுத்து நான் வந்து ஒரு தெலுங்குல 8 சீரியல்ஸு, ஒரு தேவரா மூவி, தமிழ்ல ஒரு சீரியல் பண்ணியிருக்கிறது முன்னாடி. பட் அந்த அளவுக்கு யார்கிட்ட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகலை. நான் மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்க ஆக மாட்டாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த பயம் இருந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு வந்த போது இவர் கூட தான் இருந்தது. இந்த ரூம்ல வந்து செம்ம ஆட்டிடியூட் காட்டுறார். நான் கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி என்னோட நேம் எல்லாம் சர்ச் பண்ணி ரொம்ப இவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா செட் ஆகாதம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. அவர் வந்து பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு பயம் ஆகுது அம்மா, கண்ணெல்லாம் ரெட் கலரா இருக்கம்மா. மதுமிதாக்கா ஃபர்ஸ்ட் டே itself so sweet she is. and when it ஃபர்ஸ்ட்ல அவங்க பத்தி ஏதோ சொன்னா ஐயோ இதனே இந்த கோத்து விடுற மாதிரி இருக்கு. and also when it comes to நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ ரொம்ப ஆட்டிடியூட் தான் நான் சொன்னது. பாவம், எனக்கு கிட்ட எதுவுமே கத்துக்கல. ஃபேன்ஸ் வந்து நிறைய நம்ம படிச்சுட்டு இருப்போம்ல, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து லவ் எப்போ வரும். நான் 2 சீன் பண்ணிட்டேன், வந்துச்சு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. when it comes to உங்க சீரியல் அப்படின்னு இருக்கும்போது நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸ் மதியில் நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு இனிஷியல் ஃபியர்லாம் அப்படின்னு இருந்தாலுமே அப்படியே கடந்து வந்துடுவோம்ல, அவங்க கிட்ட இந்த ஒரு லேர்னிங்லாம் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு மதுமிதா அண்ணி அவங்க சொல்லணும்னா நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து நம்ம அவங்க யாருன்னே தெரியாத நேரத்தில், ஸோ ஸ்டார்டிங் நான் ஆடிஷனுக்கு வந்ததுல இருந்து இப்போது வரைக்கும் அவங்க வந்து ஒரு அந்த ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. நான் அத்தனை சீரியல் பண்ணியிருக்கேன், இத்தனை சீரியல் வந்தோடனே எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க பார்த்து என்ன கற்றுக்கினான்னா, ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸ்டில் வி ஹாவ் டு பி ஹியர், அந்த ஹம்பிள் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அது கற்றுக்கினா. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் இல்லை, அபிதா மேம், சிவம் சார், கிருபா எல்லாருமே வந்து சீனியர்ஸ் தான். பட் எல்லாருமே எனக்கு பொறுத்து நான் வந்து ஒரு தெலுங்குல 8 சீரியல்ஸு, ஒரு தேவரா மூவி, தமிழ்ல ஒரு சீரியல் பண்ணியிருக்கிறது முன்னாடி. பட் அந்த அளவுக்கு யார்கிட்ட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகலை. நான் மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்க ஆக மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி இந்த சீரியல்ல வந்து எல்லாருமே பயங்கர ஆமா, இங்க வந்து அப்படிதான். இப்ப லஞ்ச் பிரேக்ஸ் ஆனாலும் we all sit together and eat. அப்போ அந்த ஒரு பாண்டிங் இருக்கு நமக்குள்ள, அந்த ஒரு ஃபேமிலி ஃபீல் இருக்கு இங்க. அதே மாதிரி டெடிகேஷன், அபிதா மேம் டெடிகேஷன், அவங்க எல்லாம் வந்து ஒரு அந்த ஆக்டிங் போகும்போது என்னென்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம், எப்படி ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே இப்போ கேமரா வச்சுன்னே அந்த அளவுக்கு அப்படியே மாறிடலாம். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு அதுக்குள்ள. ஸோ இட் இஸ் லைக் ஒரு ஸ்கூல்ல இருந்து கற்றுக்கிற மாதிரியே இருக்கு இங்கே. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த பயம் இருந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வந்த போது இவர் கூட தான் இருந்தது. இந்த ரூமில் வந்து செம்ம ஆட்டிடியூட் காட்டுறேன். she thinks that I am giving attitude, but I have traveled from Hyderabad. So நான் வந்து ஃப்ளைட்ல வரல, பஸ்ல தான் வந்திருக்கேன். early morning வந்து நமக்கு ஆடிஷன் இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ டயர்ட் அண்ட் ஐ எம் லீனிங் இன் த சேர். இவங்க அப்போதான் வந்தாங்க உள்ள வந்து என்ன ஹாய் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜஸ்ட் கண்ணை திறந்து ஹாய் சொல்லிட்டு அப்படி மறுபடியும் தூங்கி. ஸோ தென் ஷி டிஸ்கஸ் வித் சம் இபி. அவர் சொல்லியிருக்காங்க தேவரா தேவரா அப்படின்னு சொல்லி நான் கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி என்னோட நேம் எல்லாம் சர்ச் பண்ணி ரொம்ப இவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா செட் ஆகாதம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. அவர் வந்து பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு பயம் ஆகுது அம்மா, கண்ணெல்லாம் ரெட் கலரா இருக்கம்மா. எழுப்பி விட்டு இவளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு அதுக்கப்புறம் மதுமிதாக்கா, எனக்கு தெரியும் மதுமிதாக்கா முன்னாடி அப்படி, அதுவும் நான் முன்னாடி மூவி பார்த்தேன் அப்படி. அப்புறம் மதுமிதாக்கா ஃபர்ஸ்ட் டே itself so sweet she is. ஒரு ஆட்டிடியூட் இல்லை, எதுவும் இல்லாம இப்போ வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல அவங்க பத்தி ஏதோ சொன்னா ஐயோ இதனே இந்த கோத்து விடுற மாதிரி இருக்கு. மேலதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுகுணா மேம், லைக் அபிதா மேம் இஸ் மலையாளி. ஸோ எனக்கு நம்மளோட பாஷை பேசும்போது ஒரு ஹோம் இங்க வரும்போது அது இருந்தது மேம் கிட்ட. அண்ட் ஆல்சோ அபிதா மேம்ல இருந்தும் நிறைய 2 பேர், மதுமிதா அக்கால இருந்தும் அபிதா மேம்ல இருந்தும் நிறைய லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ when it comes to நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ ரொம்ப ஆட்டிடியூட் தான் நான் சொன்னது. பாவம், எனக்கு கிட்ட எதுவுமே கத்துக்கல. வரவேடி சீன் கூட தான் பண்ணணும்.
இல்ல நரேஷ் எல்லா சீன்லும் வந்து எனக்கு எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணணும், ம். இந்த சீன் நீ இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் பண்றது இவர்தான். ஸ்வீட் அண்ட் ஆல்சோ when it comes to அண்ணாஸ், ம். சீரியல்ல ரொம்ப நெகட்டிவா ஆமா பண்றாங்க, ஆமா they are like very sweet. ஆமா ரொம்ப எல்லா இந்த காமெடி எல்லாம் ஜாக்ஸ் எல்லாம் சொல்லி ம். ரொம்ப ஸ்வீட்டா பழகிடும். so sweet ஸோ ஆக்சுவலி இப்போ போகிற எபிசோட்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய நம்ம படிச்சுட்டு இருப்போம்ல யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து லவ் எப்போ வரும் நான் 2 சீன் பண்ணிட்டேன் வந்துகிட்டே இருக்கு ஸோ சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ ஹாப்பியாக ஸோ அந்த லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டாக தான் பட் நாட் மச் சப்போர்ட்டிங். பட் ஆஃப் கோர்ஸ் அது ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபைனலி ஹேப்பனிங் போது அதுவே ஒரு பெரிய gift தான் எல்லாருக்குமே. சொல்ல முடியாது சீரியஸ் அப்படி வந்து அப்படிதான். ஸோ அழகா ரொம்ப அழகா ஒரு 130 எபிசோட்ஸ் கிட்ட டிராவல் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல சீரியல்ஸ்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இந்த 1000 2000 அப்படின்ட்டுலாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த சீரியல் போகணும் அப்படின்ட்டு அது வந்து அது நம்ம கையில இல்லை, சேனல் அண்ட் பார்க்குறவங்க கையில மட்டும்தான் இருக்கும். ரைட். இன்னொரு லைக் இது என்னன்னு சொல்லுது, அந்த யூனிவர்ஸ் கொலைட்ஸா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. லைக் அந்த 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட் சீரியல்லாம் வந்து திருமதி செல்வம் வந்தது. நீங்க இங்க வந்து அபிதா அக்காவோட ஒர்க் பண்றீங்க, அங்க வந்து சஞ்சீவ் சாரோட ஒர்க் பண்றது அப்படின்னு. அதை பத்தி என்னைக்காவது பேசினது உண்டா? இல்ல அதை பத்தி நாங்க பேசவே இல்லை, இது தெரியவே தெரியாது. ஆனா எங்க அக்கா சொன்னாங்க, அண்ணி சொன்னாங்க, அண்ணி வந்து நாங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பா நாங்க கேட்கணும். ஆனா he is so energetic and he is so energetic, ரொம்ப மோட்டிவேட்டிங். ரைட், ஓகே. ஸோ அடுத்த கம்மிங் எபிசோட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அழகா இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே இன்னும் நல்லா அழகா அந்த ரியல் ஜோடிஸோட கம்ப்ளீட் பண்ண மை பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல, உங்க ஜோடிக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங், பிஃபோர் வி வைண்ட் அப் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ கர்ணா இந்து ஃபேன்ஸ் நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, இவ்வளோ லவ், இவ்வளோ ஒரு சப்போர்ட், இவ்வளோ ஃபேன்ஸ் கிடைப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சீரியல் ஆரம்பிக்கும் போது சேனலில் வந்து நான் பயங்கர ரவுடியாக இருக்கா, இவன் செட் ஆவாங்க இல்லைன்ட்டு அப்படி தான் நினச்சாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி திங்க் பண்ணாங்க. பட் சேனல் என்னை நம்பி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜீதனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் நானும் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நான் மட்டும் இல்லை, இவ இல்லைன்னா கர்ணா இல்லை, கர்ணா இல்லைன்னா கண்டிப்பாக இந்து இல்லை. ஸோ 2 பேருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். நீங்கள் சொல்லுங்கள். நானும் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ ஆடியன்ஸ் நம்மளோட கேரக்டர் அப்படியே எடுத்துக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகுது. நானும் நினச்சேன் ஃபஸ்ட் எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் இவர் கூட வந்தப்போ ஐ வாஸ் லைக் ஐயோ இது எதானாலும் நான் செலக்ட் ஆக மாட்டேன் நானும் நினச்சேன். பிகாஸ் நம்மளோட இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வச்சு. ஆனால் சார் 10 kgs குறைச்சிட்டேன். Wow. So I lost 10 kg because of her. Okay. அது மேட்ச் பண்ணனும் அப்படினா மேட்ச் பண்ணனும்னு ஓரளவுக்கு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ actually இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா we had this is a 130 episode I think 130 ஆமா 130. So 130 episodeல இவ்ளோ ஃபேன்ஸ் அப்படின்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மெயின் சீரியலோட கம்பேரிசேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதோட கான்ஃபிடன்ஸோட தான் முன்னாடி. இப்போ பீப்புள் ஆர் அக்செப்டிங் அஸ், அதே போதும். அதிலே ரொம்ப ஹாப்பியா நான் அதுலலாம். இப்போ ஈவன் ஸ்ரீலங்கா போகும்போது அங்கேயும் எல்லாருமே ரெகக்னைஸ், அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாஸ் இன் மீ அண்ட் மணிமேகலை அக்கா, வி வேர் இன் ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ மோர் தென் 40 people. கிட்ஸ் அண்ட் கர்ணா மாமா அப்படின்ட்டு அது பார்த்து எனக்கு ஓகே ஃபைன், நம்ம ஸ்ரீலங்காவே இருக்குன்னா நமக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் ஓரளவுக்காச்சு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ நல்லா அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக சீரியலும் அழகாக இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போகணும். மை பெஸ்ட் விஷஸ். அப்புறம் கில்லாடி ஜோடிஸ்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ரியல் ஜோடிஸோட கம்ப்ளீட் பண்ணது டஃப் தான், பட் டூ யுவர் பெஸ்ட். Definitely. Yes. Give your best. Yes. Thank you so much. Thank you. பார்க்குறவங்க எல்லாமே கில்லாடி ஜோடிஸ் அண்ட் சின்ன ஜிர்கில சப்போர்ட் பண்ணுங்க. Love you all. Thank you so much. Thank you.
லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை